ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தமிழில் கடித இலக்கியம், அதில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. நாட்குறிப்பு அப்படின்னு என்னென்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வைக்கிறது தான் நாட்குறிப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவரோட டெய்லி லைஃப்பில் நடந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அவர் தான் ஆனந்தரங்கர். இவரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதெல்லாம் நாட்குறிப்புன்னு சொல்லுவோம். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். லத்தீனில் பார்த்திங்கன்னா டைஸ் என்ற சொல்லிலிருந்து இது உருவாயிற்று. அதாவது டைரி என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று. அடுத்தது, நாட்குறிப்புகளின் முன்னுரையாக திகழ்வது எப்பெமெரிடிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கிரேக்க குறிப்பேடு. இந்த எப்பெமெரிடிஸ் என்ற சொல்லுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கான முடிவு. ஓகேங்களா? அடுத்தது, இந்த நாட்குறிப்பு எழுதுகிற பழக்கம் யாரோட காலத்துலேருந்து இருந்துட்டு வருது பார்த்தீங்கன்னா, முகலாய மன்னரான பாபர் காலத்துலேருந்து இருந்துட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த அவுரங்கசீப் காலத்தில் இந்த நாட்குறிப்பு எழுதுறதை தடை செய்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வர ஐரோப்பியர்கள் 1498 ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். ஓகேங்களா? இவரோட நாட்குறிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்வாரோ வெல்லோ அப்படின்றவர் தான் பதிவு செய்கிறாரு. ஓகேங்களா? இவரோட நாட்குறிப்பை ஆல்வாரோ வெல்லோ அப்படின்றவர் தான் பதிவு செய்கிறாரு. அடுத்தது, ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனந்தரங்கர் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா, பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றார் ஆனந்தரங்கர். ஓகேங்களா? இவருடைய நாட்குறிப்புகள் யாருக்குன்னா ஆனந்தரங்கருடையது. இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கிறதா ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு. இவர் தான் ஆனந்தரங்கர். அடுத்தது, பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியூம் ஆந்த்ரோ எபோர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்கிறார். பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கியூம் ஆந்த்ரோ எபோர் அப்படின்றவர் தான் புதுச்சேரியோட தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு. இவங்ககிட்ட தரகராக இருக்கிறவர் தான் நைனியப்பர். இந்த நைனியப்பர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆனந்தரங்கரோட மாமா தான் நைனியப்பர். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் தான் ஆனந்தரங்கர். ஆனந்தரோட அப்பாவோட பேர் பார்த்திங்கன்னா திருவேங்கடம். ஓகேங்களா? 1779ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர். ஓகேங்களா? இவருக்கு 17 வயது இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாரு. தம்முடைய 17வது வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்படுறார் ஆனந்தரங்கர். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார். யாரோட காலத்தில் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறார் ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கான ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே எழுதியுள்ளார். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். இவர் எந்தெந்த இடத்துல இருக்கிற அரசியல் செய்தி பற்றி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார். யார்? ஆனந்தரங்கர். அடுத்தது, 10/9/1736ஆம் நாள் பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் என்ன பண்ணுறாருன்னா நாணய அச்சடிப்பு உரிமையை பெறுறாரு. இதற்காக இவர் செலவழித்த தொகையை பற்றியும் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்டனோ ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும் இதனால் சின்னமுற்று ஆற்காடு நவாபான அன்வர்தீன் கான் இவரோட மூத்த மகனான மகபூஸ் கான் என்ன பண்ணுறாரு, பிரெஞ்சை எதிர்த்து போருக்கு அனுப்புகிறாரு. இதை பற்றியும் அவர் ஆனந்தரங்கர் நேரில் பார்த்த மாதிரியே சொல்லியிருக்கிறார். அடுத்தது, தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர், அப்புறம் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேய புதுச்சேரிய முற்றுகை,
இதெல்லாம் பற்றியும் ஆனந்தர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த போர் எல்லாத்தையும். அடுத்தது முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்டு, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பெப்பீஸு. இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாருன்னா, ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றிய இவர் 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார். எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 9 வருஷம் தான் பண்ணியிருப்பார் இவர். 1660 1669 வரைக்கும். ஆனால் நம்ம ஆனந்தரங்கர் பார்த்திங்கன்னா 25 வருஷம் பண்ணியிருப்பார். 6/9/1736 முதல் 11/1/1761 வரைக்கும் பண்ணியிருப்பார். இதனால் இவரை இந்தியாவின் பெப்பீஸ் என்று அழைக்கின்றோம். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாருன்னா சாமுவேல் பெப்பீஸு. இந்தியாவின் பெப்பீஸ் யாருன்னா ஆனந்தரங்கர். ஓகேங்களா. 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பவர் தொடங்கினார். இவர் பயங்கரமாக சண்டை போடுவார், ஆனால் இவர் தோற்றுவார். ஓகேங்களா. அடுத்தது அக்கோட்டையின் கவர்னராக யார் இருந்திருப்பார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார். ஓகேங்களா. அவர் தோற்றுருப்பார், இவர் ஜெயிச்சிருப்பார். அடுத்தது 11/6/1739 நாள் புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா ஒரு ஆணையை வெளியிடுறாரு. இந்த ஆணை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்கே போகின்ற உப்பங்கழி பகுதியிலும் பட்டணத்தின் வீதிகளில் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்பவர்களுக்கு 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதாம். அதாவது பார்த்திங்கன்னா காலை கடன் கழிப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைன் போடுறாங்க. சரிங்களா. இதை மீறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெறப்பட்ட தண்ட தொகையிலிருந்து 2 பணம் பிரித்து கொடுப்பவர்களுக்கா மீதி 4 பணம் சவுக்கடி உரியது என்று அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும் தண்டனை கட்டி வந்தாங்களாம். இது தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டியிருக்காங்களாம். இதை பற்றி ஆனந்தரங்கர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. ஓகேங்களா. அடுத்தது இவரோட காலத்தில் திருடிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை இருந்துச்சு பார்த்திங்கன்னா, வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுக்கு அதை தலைமை இருக்க தலைமை திருடன் அவனை பார்த்திங்கன்னா கடை தெருவில் தூக்கில் தொங்க விட்டனர். ஏனி இவருக்கும் 2 கால்களை அறுத்து 50 கசைகள் தரப்படலாம். சரிங்களா. அடுத்தது அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் அப்படின்னு சொல்லி வி சுப்பிரமணியம் சொல்கிறாரு. அதான் வாவேசுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆனந்தரங்கரோட நாட்குறிப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வணிக செய்தியை சொல்லியிருப்பார். புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றதை பற்றியும் ஆனந்தரங்கர் சொல்லியிருப்பார். சரிங்களா. அடுத்தது ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுமா. சரிங்களா. அந்த மாதிரி 11/11/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்தன. இந்த கப்பல் புதுச்சேரி வரும்போது பார்த்திங்கன்னா பீரங்கி சவுண்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழுவதும் வழக்கத்தில் இருந்துள்ளது. இதை பற்றியும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் இந்த பாக்ஸ் கண்டென்ட்டு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி ஊவேசா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்ப்போம். தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு ஊவேசா சொல்கிறாரு. அடுத்தது துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவரிடமிருந்து பெறப்பட்டன. ஓகேங்களா. சின்ன ரெசிப்ட்லாம் கொடுக்குறாங்களா அவரோட காலத்தில். அடுத்தது வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னோ இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். அடுத்தது புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிகம் பெற்றதான். ஓகேங்களா. புதுச்சேரியோட நாணய அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வாங்கிறாங்க. ஓகேங்களா. இதற்கான ஆணையை 10/9/1736 அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தாராம். ஓகேங்களா. யாரை கொண்டு வரான்னு பாருங்கள். கனகராயர் தான் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். 21 பீரங்கிகள் முழங்கின. எப்படி கப்பல் வரப்போ பீரங்கிகள் முழங்கிச்சோ அது மாதிரி இந்த ஆணையை கொண்டு வரப்போ பீரங்கிகள் முழங்கின. அடுத்து இந்த ஆணையம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739ஆம் ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டதா. அந்த ஆணை தான் இருக்குது. சரிங்களா.
ஆனந்தநகர் காலத்தில் இருந்த வராகனோட வகை பார்ப்போம். புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியன. இதுதான் அவரோட காலத்தில் இருந்த வராகன். ஆனந்தநகர் காலத்தில் இருந்த நாணயங்கள் என்னென்ன நாணயங்கள்லாம் வச்சு பார்ப்போம். 480 காசு அப்படின்னா ₹1, ஓகேங்களா. 480 காசு அப்படின்னா ₹1 சொல்லுவோம். அடுத்தது 60 காசுனா ஒரு பணம்னு சொல்லுவாங்க. 8 பணம் அப்படின்னா ₹1, ஓகேங்களா. 8 பணம் தான் ₹1. 24 பணம்னா ஒரு வராகன். 24 பணம் தான் ஒரு வராகனா. ஒரு பொன் அப்படின்னா 1/2 வராகன், அதாவது பாதி. ஒரு வராகன் அப்படின்னா 3 அல்லது 3.2 ஒரு வராகனோட வேல்யூ. ஒரு மோகரி அப்படின்னா ₹14 மதிப்புள்ள தங்க நாணயம் தான் ஒரு மோகரி. ஒரு சக்கரம் அப்படின்னா 1/2 வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் தான் ஒரு சக்கரம். சரிங்களா. ஆனந்தரங்கரின் பதிவுகள். 1745ஆம் ஆண்டு வீசிய பெருங்காற்று பற்றி புதுச்சேரி சூறையாடியதை பற்றியும் ஆனந்தரங்கர் சொல்லியிருப்பார். இந்த பெருங்காற்று வந்ததுனால புதுச்சேரியில் பஞ்சம் வந்திருக்கும், ஓகேங்களா. அந்த பஞ்சத்தினால ஒருத்தர் வந்து சாப்பாடு போட்டிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஒழுக்கரையிலே கனகராயர் பெருஞ்சோறு அளித்து தமிழரின் இரக்கத்தையும் ஈரத்தையும் வெளிப்படுத்தியதை ஆனந்தரங்கர் பெருமிதத்துடன் பதிவு செய்துள்ளார், ஓகேங்களா. அடுத்தது 8/6/1746ஆம் நாள் லெபர்தோனோவின் 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்தன, ஓகேங்களா. அந்த பஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அங்கே வணிகம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் புதுச்சேரியில். அதுக்கப்புறமா இந்த 8/6/1746 பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று வருது புதுவைக்கு. எத்தனை கப்பல்னால் 9 கப்பல் வருது. இதை பற்றி ஆனந்தரங்கர் சொல்கிறார், ஓகேங்களா. இதை பார்த்தோன்னா அந்த நாட்டு மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் வருகின்ற செய்தி கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தாற் போலவும், மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும், நீண்ட நாள் தவமிருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும், தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷப்பட்டார்களாம், ஓகேங்களா. இந்த மாதிரி இதை காகிதத்தில் எழுத முடியாது என்று நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர். இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த கப்பலை பார்க்குறதும். அடுத்தது ஆனந்தரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்புகள், ஓகேங்களா. அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியும் மிக விரிவாக பேசியுள்ளன, ஓகேங்களா. 1760 பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும், செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கிலேய தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்துள்ளது. ஆங்கிலேய படைகள் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர், ஓகேங்களா. குண்டு சாலையை ஆங்கிலேயர் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது. தேவனாப்பட்டினத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின. புதுச்சேரி சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேய கட்டுப்பாட்டிற்கு போயிடுச்செல்லாம். அடுத்ததுக்கு முன்னாடி ஆனந்தரங்கர் பற்றிய சில நூல்கள், ஓகேங்களா. ஆனந்தரங்கர் கோவை இது யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தியாகராய தேசிகர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் புலவரேறு அரிமதி தென்னகன் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது வானம் வசப்படும் பிரபஞ்சன், இந்த நூலுக்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார். அடுத்தது 12/1/1761 திங்கட்கிழமை 5 நாழிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்தன. இந்த வேளையில் தான் ஆனந்தரங்கர் வந்து இறந்துருப்பார், ஓகேங்களா. இந்த டேட் பாருங்கள், 12/1/1761. அடுத்தது 1736ஆம் ஆண்டு 1736ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பற்றி ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 1761 ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு முடிவடைந்ததான், ஓகேங்களா. சுமார் 25 வருஷம் எழுதியிருக்காரு. புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலே நாட்குறிப்பு முடிந்துள்ளது, ஓகேங்களா. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதோட நாட்குறிப்பு பார்த்திங்கன்னா 12 தொகுதிகளாக வெளியிடுறாங்க. அடுத்தது அந்த பாக்ஸ் கண்டென்ட் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி ஆளுநரான லெரிக்கும் ஆனந்தரங்கருக்கும் நடந்த உரையாடல் தான் என்னன்னு பார்ப்போம். புதுச்சேரியின் ஆளுநரான லெரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும்
சொல்லிட்டார், ஆனந்தரங்கர் சொல்லிட்டார் அப்படின்னு பொய்யா குற்றம் சாட்டியிருப்பாங்க. சரிங்களா? அப்பொழுது ஆளுநரிடம் ஆனந்தரங்கர், இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் உறுதியானது. அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீ விரும்பினால் உம்மை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை. ஆகவே என்னை காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம், பிற தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் 2 சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன். சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து 1 வாரத்தில் பணம் தருவேன் என்று நீ கருத வேண்டாம் அப்படின்னு நெறிய பார்த்து ஆனந்தரங்கர் சொல்கிறாரு. இதோட லெசன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.